ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று முன்பதாக நாம் படித்த பகுதி மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் தான் அருளுரைக்குரிய செய்தியாக இருக்கின்றது. ஒரே வார்த்தையில் பிரசங்கத்தை முடிக்கணும்னு சொன்னால் அதிகமாக பிரசங்கம்லாம் டைம்லாம் இழுக்காமல் ஒரு வார்த்தையில் சொல்லுங்கய்யா, ஒரே வார்த்தையில் பிரசங்கத்தை செய்தியை முடிச்சிடணும்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் பிரசங்கத்தை ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லி ஒரு சென்டென்ஸில் படித்து பிதாக்குமரன் பரிசுத்தத்தில் ஆமேன்னு சொல்லிட்டு போகலாம். என்னன்னா, கடவுள் நம்மையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யெகோவாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து பகிர்கின்றவர்களாக அவரை முதன்மைப்படுத்தலாக நாம் காணப்பட வேண்டும். நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மோடு கூட இருக்கிறது என்பதில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சந்ததிகளின் வாழ்க்கையிலும் நான் பெறுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் யெகோவாகிய கர்த்தருடைய நாமத்திலே பகிரப்பட வேண்டும். அவற்றின் நிமித்தமாக யெகோவாகிய கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் பிரசங்கம். என்று எப்பொழுதும் பகிர்கின்ற நிலையில் எதை செய்தாலும் அவரை முன்வைத்து செயல்பட வேண்டும். அதன் நிமித்தமாக அவர் கனப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய செய்தியோட ஆழம். சரி, இந்த மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது 7வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது. இது துண்டாக நிற்குது. இந்த மார்க் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனம். திரளான ஜனங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, போதனையை கேட்பதற்கு, உபதேசங்களை கேட்பதற்கு வனாந்தரம் தனியான ஒரு இடத்துல திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். ஏறக்குறைய 4000 பேர்னு வருது. அப்போ ஆண்டவர் அங்கே போதனை செய்கிறார், தம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்கின்றார். 3 நாளாய் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சமூகத்தை அவரை தரிசிக்கின்ற நிலையிலே இந்த மக்கள் காணப்படுகின்றார்கள். ஏன் மக்கள் இவ்வளவு சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக அங்கே ஆண்டவரை பார்க்க போக வேண்டும்? மக்களுக்கு இருக்கின்ற பாரங்கள் அதிகம், மக்களுக்கு இருக்கின்ற கவலைகள், ஏக்கங்கள், தாகங்கள் அதிகம். யார் என்னுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்வார்? யார் என்னுடைய கவலைகளை சுமந்து தீர்ப்பார்? யார் என்னுடைய வேதனைகளை, நான் தனிமையில் விடுகின்ற கண்ணீர்களை யார் தொடைப்பார் என்ற கவலைகள், பாரங்கள் இருப்பதனாலே மனதிலே காணப்படுற எல்லா விதமான அழுத்தங்களையும் யார் இறக்க முடியும் என்ற ஏக்கம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் இன்னைக்கும் கூட அது இருந்துகிட்டே இருக்குது. யாராவது என்னுடைய இருதயத்திலே காணப்படுகின்ற அவ்வளவு விதமான அழுத்தங்களையும் லேசாக மெதுவாக பறவையினுடைய சிறகை போல, அந்த இறகுகளை போல பஞ்சாக மாற்றி விடுகின்ற தன்மை யாரிடத்திலே காணப்படும் என்று இன்றைய வரைக்கும் மக்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயத்தில் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இப்போ 3 நாளாக இருக்கிறாங்க. ஒரு இதில் நம்ம பார்த்தோம் சொன்னால், நல்ல ஒரு நமக்கு இதயத்தை தொடுவது, நம்முடைய ஆத்துமாவை தொடுகின்ற, ஆவியை தொடுகின்ற எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு சின்ன இந்த நேரத்தில் நான் காஃபி கூட குடிக்க மறந்துட்டேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அல்லது எந்த விதமான இடையில கூட நான் தண்ணி எடுத்துக்கல, அந்த அளவுக்கு நான் அவ்வளோ தாகமாக உட்காந்துருந்தேன். இப்போ தாங்க பசி எடுக்குது. அது இயல்பான ஒன்று. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும். இந்த செவியானது சரியான வார்த்தைகளை, நன்மை பயக்கக்கூடிய செம்மையான வார்த்தைகளை கேட்பதினாலே அது முழுமையாக நிறைவடைகிறது. ஆவியிலும் ஆத்துமாவிலும் நிறைவிடு. அவ்விதமாக ஆவியும் ஆத்துமா நிறைவிட முடியாத அளவிலே செவியானது செம்மையான வார்த்தைகளிலே திருப்தி அடையாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். இப்போ இந்த மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 3 நாள் முடிஞ்சிருச்சு, திருப்பி அனுப்பணும் சொல்றாரு. பட்டினியாக போயிடுவாங்க, தூரத்துலேருந்து வந்தவங்க சோர்ந்து போயிடுவாங்கன்றார். வழியில் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ சீசர்கிட்ட கேட்கும்போது, உங்களிடத்துல என்ன இருக்குது, நான் இப்படியே நான் அனுப்ப முடியும், துவண்டு போய் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே 7 அப்பம் இருக்குதுங்க,
சில சிறு மீன்களும் இருக்குதுன்று அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்குறார். ஒரு கிராமத்தில் பிரசங்கம் இப்படி சொல்லும்போது, ஐயா 5 மீன் 2 அப்பத்தை அங்கே போஷித்தார், இந்த மாதிரி 7 அப்பம் சில மீன்கள்லாம் போஷித்தாருன்றப்போ ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் கேட்டார், எப்படிங்க இவ்வளோ பேரை போஷிக்க முடியும், என்ன தோசைக்கல்லா அப்படி போட்டு எடுக்க முடியாதுன்னு. அப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன் வேடிக்கையாக சொல்லிட்டான், எப்போ இருந்து பிரசங்கம் பண்ணும்போது இது ஞாபகத்தில், டே சும்மா இருப்பா, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துப்பா, அவர்கிட்ட பெரிய தோசைக்கல் இருக்கும்பா அப்படின்ட்டான். எல்லாருக்கும் சுட்டு எப்போது பார்த்தாலும் அது அறியாத மக்கள், எப்படிங்க சுட்டு தர முடியும், நீ வேற நம்ம ஆண்டவரை கும்பிடுறோம் இல்லையா, அவர் பெரிய தோசைக்கல்லாக இருக்கும் முடிச்சிருப்பாருயா அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல பயணம் பண்ணுறோம்னு சொன்னால் கையில் எதுவுமே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் எதுவுமே கிடையாது. ஒருவேளை அங்கே ஸ்நாக்ஸ் இருக்காது அல்லது அந்த இதில் கிடைக்காது, இல்லை போகிற வழியில் இதை விட பெட்டராக கிடைக்கும் அப்படின்னா அங்கே போய் பார்த்துக்கணும். நம்ம எங்கேயாவது பயணம் செல்லும்போது யார்கிட்டயே கேட்போம் எங்கே சரியான உணவு இருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் கரெக்டாக குறிப்பிட்ட சில நபர்களை வச்சுருக்கிறேன், எங்கேயாவது போகும்போது இந்த இடத்துல போனால் எங்கேயா சாப்பிட்லாம் அப்படின்னா கரெக்டாக அது இந்த இடத்துல சாப்பிட்டீங்கன்னா வயிற்று கெடுதலே இருக்காது, இங்கே இறங்கி சாப்பிடுங்க அப்போ சொல்லுகின்ற. அப்போ இங்கே பார்க்குற ஒரு விதம் பார்க்கிறோம், 7 அப்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஸ்டேட்மெண்ட் மார்க் எழுதுகின்ற பொழுது அங்கே சாப்பிட ஒன்றுமில்லாதவர்கள் மத்தியில் எப்படி 7 அப்பங்கள் இருக்க முடியும், கொஞ்சம் யோசிக்கணும்ல. சில சிறு மீன்களும் இருந்தது என்ற பகுதியும் வருது. ஒன்றுமில்லாமல் 3 நாட்கள் அங்கே தங்கி இருப்பது என்பது முடியாத காரியம். மார்க் ஏன் இதை எழுதியிருக்கிறாரு, இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன? பல இறையெல்லாம் போது, அந்த இறையல் சிந்தனைகள்லாம் நானும் போகலாம் விரும்பல ஆரம்பத்தில். இதெல்லாம் நமக்கு எது தொடுகிறது? ஒவ்வொருத்தரும் கையிலையும் ஏதாவது குறைந்தபட்சம் அவங்க சரீர தேவைக்காக ஏதாவது வைத்திருப்பார்கள், வைத்திருக்காம எதுவுமே இருக்க முடியாது. அப்போ இந்த 7 அப்பங்களையும் கொண்டு வந்து சில சிறு மீன்களையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் அதை ஜெபித்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது, மற்ற மக்களும் தங்களிடத்தில் இருந்த வைத்திருக்கின்ற அப்பங்களையும் மீன்களும் பகிரப்படுகின்றது, முன்வந்து கொடுக்கிறார்கள். அதனால எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு ஒரு இது இருக்கு. சரி, ஆண்டவர் எது எப்படி இருந்தாலும் பகிர்கின்ற தன்மையானது இதற்குள் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் ஆன்மீகத்திற்கான உணவை மட்டும் கொடுக்கல, அவர்கள் மீது மிகுந்த கரிசனை உடையவராக ஆண்டவர் இருப்பதை குறித்து பார்க்கின்றோம். வழியிலே சோர்ந்து போய்வார்களே, ஆத்மத்திற்கான உணவு கொடுத்தாகிவிட்டது, சரீரத்திற்கு தேவையான அந்த ஆத்மா வாழ்வதற்கான சரீரத்திற்கான உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவராக இருக்கின்றார். 3 நாள் இருந்துட்டாங்க, நல்ல உபதேசம் பண்ணிட்டோம், போதனை பண்ணிட்டோம், அனுப்பிவிடலை. அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து இருக்கிறார். அங்கதான் விசேஷித்த தன்மையானது இருப்பதை குறித்து பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி போன இந்த மக்கள் வெறுமையாக வரவில்லை. அவர்கள் ஆத்மாவும் சரி, அவர்கள் சரீரமும் சரி, ஆண்டவர் வெறுமையாக ஒருபோதும் விடவில்லை என்று பார்க்கின்றோம். யெகோவாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்த மக்கள் சகல விதத்திலும் நிரப்பப்படுகின்றனர். அதனால தான் சங்கீதம் 23:1 சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. ஒருபோதும் நான் தாழ்ச்சி அடையலை, என்னுடைய வாழ்க்கையில குறைவே காணப்பட முடியலை. ஏன் என்று சொன்னால், தாவீது சொல்கின்றார், தன்னுடைய ஆவி, ஆத்மா, இருதய, மனது எல்லாவற்றையும் நான் ஆடாக இருந்து என்னுடைய மேய்ப்பனுடைய கரத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய சிருஷ்டிகர்த்தாவாக யெகோவாகிய கர்த்தரிடத்திலே நான் அனைத்தையும் இருப்பதனாலே அவர் எனக்கு சகல நிலையிலும் மேய்ப்பராக இருந்து நான் தாழ்ச்சி அடையாமல் அவர் வழி நடத்துகின்றார் என்று சொன்னார். தாவீது அந்த அளவிற்கு முழுமையாக கடவுளிடத்திலே தாழ்த்துவதை குறித்து பார்க்கின்றோம். எரேமியா, இப்போ நம்ம வாசிக்கிட்டோம் இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி, எரேமியா 31:25. எரேமியா 31:25, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்றேன். எவ்வளோ பெரிய விஷயம்! மற்றவர்கள் யாராலும் செய்ய முடியாது. அங்கே சொல்லுகின்றார், யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் அவர்களுக்கு மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விடாய்த்து காணப்படுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் என்ன விதமான பாரத்தோடு இருக்கின்றார்களோ, அங்கே சொல்லுகின்றார், நான் வெறுமையாக அனுப்பிடுவதில்லை, விடாய்த்த ஆத்மாய் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக தோய்ந்து போய் கிடக்கின்ற, எந்த விதமான நம்பிக்கை மற்ற விசுவாசம் மற்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளில் உழண்டு தவிக்கின்ற
இவற்றிலிருந்து, இந்த கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பார் யார் என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் சொல்வார், தொய்ந்து போன எல்லா ஆத்துமையும் அங்கே நிரப்புவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதனால தான் ஏசாயா 40:29, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! கர்த்தருடைய வார்த்தை எப்படி விதமாக போஷிக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. மத்தேயு 11:28 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்கிறார். இந்த வருத்தத்தோடு, இந்த பாரத்தோடு வந்த மக்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பவில்லை என்று பார்க்கின்றோம். இளைப்பாறுதலை, சமாதானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 29:11 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கின்றோம். ஏன்னா தாவீது அவ்வளவு உண்மையாக காணப்படுவதை பார்க்கணும். தம்முடைய ஜனத்திற்கு பலனையும், தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தையும், ஆசீர்வாதத்தையும், நன்மைகளையும் கொடுக்கின்றவராக ஆண்டவர் இருக்கிறார். இதெல்லாம் எப்போது சாத்தியம்? சிருஷ்டிகர்த்தாவாகிய, நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய சர்வ வல்லமையுள்ள யெகோவாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், நமக்கு இருக்கிற எந்த பலமாக இருந்தாலும் சரி, பலம் இல்லாமற்றாக இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தை நோக்கி வருகின்ற பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய மக்களை ஒருபோதும் கைவிடாமல் வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அதனால தான் யோவான் 6:35 பார்க்கிறோம். யோவான் 6:35 ஆண்டவர் அவர்களை நோக்கி சொல்கின்றார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்கிறார். இங்கே இந்த விருந்திலையும் அதுதான். மார்க் 8:1-9 சொல்றது என்ன? ஜீவ அப்பமாக அவர் இருக்கின்றார். இந்த அப்பங்களை பிற்கின்ற பொழுதும், மீன்களை பிற்கின்ற பொழுதும், கொடுக்கின்ற பொழுதும் தானே நித்திய ஜீவனை அளிக்கின்றவர் என்ற செய்தியானது இதற்குள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பசி அடைங்கிறது. ஆனால் சரீரத்தினுடைய தேவை அடுத்த இது வருகின்ற பொழுது மீண்டும் பசிக்கின்றது. ஆனால் ஒருபோதும் பசி அடையாதபடி நித்திய ஜீவனுக்குள் நம்மளை வழி நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார் என்பதை இந்த பகுதியானது சுட்டி காட்டுகின்றதாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, பகிர்கின்ற தன்மை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பொழுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த விதமான ஆசீர்வாதத்தை அடையாத மக்களை பார்த்து நீ சாபத்துக்குரியவள், நீ தரித்திரத்துக்குரியவள் என்று சொல்வது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப தப்பு. பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு. கடவுள் என்ன நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, என் குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காரு, என் பிள்ளைகள்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கு, உன்னை கடவுள் அந்த அளவுக்கு வைக்கலை, நீ சாபம், உன்னுடைய குடும்பம் சாபம் என்று சொல்வர்கள் தலையில் ஆசீர்வாதமானது மாறி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, தரித்திர நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தருடைய சிருஷ்டிகள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். சங்கீதம் 107:8-9 பார்க்கிறோம். சங்கீதம் 107:8-9 தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாக்களை நன்மைகளால் நிரப்புகிறார் என்று கர்த்தருடைய கிருபை நிமித்தமும் மனுபத்திற்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். பசியுள்ள ஆத்மாவை, ஆத்மாவுக்கான பசியையும் தாகத்தையும் தீர்க்கின்றவராக இருக்கின்றார். அதனால தான் அங்கே யோவான் 6:35 பார்க்கணும், ஜீவ அப்பமாகி அவரிடத்துல போகின்ற பொழுது அங்கே தாகம் எடுப்பதில்லை, பசி எடுப்பதில்லை என்று குறித்து பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 11:25 பார்க்கின்றோம், உதாரண குணமுள்ள ஆத்மாவானது செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். 2 வார்த்தையில் அங்கே நீதிமொழியில் சொல்கிறார். உதாரண குணமுள்ள, அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தோம்னு சொன்னால் நீதிமொழியில் அற்புதமாக இருக்கும். வாரி இறைத்தும், செல்வ நிலையில் இருந்தும் வாரி இறைத்தும் கூட கொடுத்தாலும் கூட அவர்கள் தரித்திர நிறை அடைவதில்லையாம். செல்வங்கள் இருந்து, ஐஸ்வர்யங்கள் இருந்து, பிசினித்தனம் பண்ணி அந்த கருமித்தனம் இருந்தாலும் கூட அவர்கள் எவ்வளவுதான் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் வறுமை நிலைக்கு சென்று விடுவார்களாம். எவ்வளோ பெரிய முரண்பாடு! எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், எனக்கு இருக்கிற செல்வம், அது பகிரப்படாமல் இருக்கின்ற பொழுது அது தரித்திரமாக போகின்றது. ஆனால் அதே செல்வத்தை, அதே
மற்றவர்களுக்கு தேவைகளை இருப்பவர்களுக்கு உதவி என்று கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக வருகின்றது. அதனால தான் நீதிமொழிகள் 11:25 பார்க்கிறோம், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று பார்க்கிறோம். அதிலே சங்கீதம் 34:10 பார்க்குறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுதில்லை. எல்லா குறைவுகளையும் அவர் நீக்குகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், இம்மைக்குரிய தேவைகளையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார், மறுமைக்குரிய தேவையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். இம்மையிலும் நம்மை வழி நடத்துகின்றார், மறுமை நிலையிலும் கூட நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்கின்றார், நமக்குள் சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆவி ஆத்துமாவையும் நிறைவடைய செய்கின்றவராக இருக்கின்றார். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், மத்திய 6 பார்க்கின்ற பொழுது நீங்கள் காக்கையை பாருங்கள், இதை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், எதுவும் விதைக்கிறதில்ல நூற்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை போட்டிதான் சொல்லிட்டு தான் வர்றாரு. இவையெல்லாம் உங்கள் பிதாவுக்கு தெரியும், உனக்கு என்ன தேவை என்பதை உன் பிதா அறிந்திருப்பனாலே மத்திய 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, மற்றதெல்லாம் தன்னால் வரும் என்பதை அங்கே சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த இதில் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8:28 அன்றியும், ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் யெகோவாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடைபெறும். அவரிடத்தில் முழுமையாக அன்பு வைத்திருக்கின்ற பொழுது எல்லாம் நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக இருக்கின்றது. என்னுடைய நண்பனுக்கு கிட்டத்தட்ட நடந்து எப்படின்னா 96 சென்னையில் பெண் பார்க்குறோம், பெண்ணு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. உடனே அடுத்த நிமிஷமே பெண்ணுக்கு பட்டுப்புடவை எடுத்துட்டாச்சு, பையனுக்கு கீழ்பாக்கில் ரேமன்சில் ஷோரூமில் கோட் சூட்டெல்லாம் தச்சு. அன்றைக்கி என்ன சென்னையில் கல்யாண மண்டபம் கிடைக்கிறது கஷ்டம்னால உடனே பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் புக் பண்ணியாச்சு. ஐயர்கிட்ட ஓலைக்கு எழுதியாச்சு, பத்திரிக்கை மட்டும் தான் பிரிண்ட் ஆகலை. பத்திரிக்கை ப்ரூஃபுக்கு போயிட்டோம். ஏன்னா உடனே பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, இதெல்லாம் பிடிச்சிருச்சு. உடனே பொண்ணுக்கு பட்டு புடவை, பையனுக்கு கோட் சூட்டு எல்லாம் தச்சு ரெடி, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷாச்சு. நைட்டு பத்திரிக்கை மட்டும் பிரிண்ட்டு தான் வந்து சொல்லி. ஆனால் திடீரென்று அவங்க அக்காவுக்கு சம்மதம் இல்லை. பொண்ணு சம்பளம் அதிகம், பையன் அதை விட கம்மி. திடீர்னு அவங்க அக்கா நைட்டு 10 மணிக்கு என்னுடைய தங்கச்சியோடைய சம்பளம் அதிகம், மாப்பிள்ளை அந்த அளவுக்கு சம்பளம் இல்லை. 96 நடந்தது. ஒரு 9 மணிக்கு ரோட்டில் நின்று தகராறு. நம்ம எல்லாம் பிடிச்சாச்சு, மண்டபத்துக்கு காசு கொடுத்துட்டோம், பத்திரிக்கையும் பிடிச்சாச்சு, யார்கிட்டயாவது பிஷப்கிட்ட சொல்லி ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, மேரேஜை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம். இல்லை நிறுத்துங்க, மனசு உடஞ்சி போயாச்சு. ஒன்றும் மாப்பிள்ளை சுக்கு நூறாக போயிட்டான். ஃப்ரெண்ட் தேற்ற முடியல, கண்ணுக்கு முன்னாடி கோட்டெல்லாம் போட்டு அழகு பார்த்து எல்லாம் பார்த்து தேத்த, எந்த வார்த்தை சொல்லி தேத்துறது? கவலையோடு உக்காந்துருக்குறோம். ஒரு 10 மணி இருக்கும், எனக்கு தெரிஞ்சவர் வர்றார். சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு காலையிலேருந்து தேடணுன்ட்டு இருந்தோம், இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் மேனேஜர், அந்த போஸ்டில் தேடணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ உங்களை பார்க்க முடியல, இப்போ தான் டைம் கிடச்சி. என்ன விஷயம் சொல்லுங்கள்? கல்யாணம் என்னாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. இல்லை 9 மணி போல் அந்த பிள்ளையோட சகோதரி அக்கா டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி முடிச்சிட்டாப்புல, எல்லாம் வருத்தத்தில். கடவுள் நல்லதுக்கு செஞ்சாருன்னு நினைங்க. நான் ஏற்கனவே ஒருவேளை நான் முன்னாடி உங்களை பார்த்துருந்து உங்ககிட்ட நான் அந்த தகவலை சொல்லியிருந்தா, அந்த பிள்ளைக்கு அவர் சித்தப்பா. அந்த நாங்கள் பெண் பார்த்து அந்த பிள்ளைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு பார்த்ததுக்கு அந்த பிள்ளைக்கு அவர் சித்தப்பா. நல்ல வேளை நான் முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா அந்த குடும்பம் நினச்சிருக்கோம், சித்தப்பாவாகிய நான் தான் தடுத்துட்டேன், நல்ல வரணும் கிடைக்கணும். நாங்கள் நினச்ச இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க எல்லாம் சொன்னாங்க. ஃப்ரெண்டுக்கு யார் வந்திருக்கான்னா, ஐயா கிளமண்ட் ஐயா வந்திருக்கிறாரு, நல்லா சென்னையில், அவருடைய ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்ற. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த சம்பந்தம் நடைபெறக்கூடாதுன்னு நினச்சேன். நல்ல வேளை கடவுளுடைய சித்தம். அப்புறமேல் கேட்குறேன், கேட்டால் அவர் சொல்கிற கதைகள்
பயங்கரம். ஒரு வேளை நடந்திருந்தால் இந்த பையனுடைய திருமணம் ஒரு வேளை நடந்திருந்துச்சுன்னா, மீறி எல்லாம் நடந்துச்சுன்னா, பையனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக சுக்கா போயிருக்குங்க. அன்னைக்கு உங்களால் யாராலையும் என்னடா இந்த குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டோமேன்ட்டு உங்களால் வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. அந்த 10 மணிக்கு அந்த பெண்ணுடைய சித்தப்பா சொல்லுகின்ற பொழுது தான் ஏதோ ஒரு விதத்தில் நட்டம் அடைஞ்சாலும் சரி, கோட் சூட்டெல்லாம் ரேமான்ஸ் கீழ்பாக்கில் இன்னி வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. கீழ்பாக்கு ரேமான்ஸில் வந்து கொடுத்து அழகால பணம் போனாலும் பரவாயில்ல, கடவுள் காப்பாற்றிருக்கிறான். அதுக்கு பிற்பாடு அடுத்த மாதத்தில் ஒரு அருமையான பிள்ளையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்குறோம். எனக்கு நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். இந்த வசனம் ரொம்ப பிடித்த வசனம் எனக்கு. ரோமர் 8:28. தேவனிடத்திலே அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, ஒருபோதும் எல்லா விதத்திலும் தம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். அதே நேரத்தில் இந்த வசனம் இன்னொருத்தருக்கு பொருத்தமானது. யாருக்குன்னா யோசேப்புக்கு ரொம்ப பொருத்தம். யோசேப்பை சகோதரர்களே குழியில் போட்டு எகிப்தில் இருக்கிற வியாபாரிக்கு வித்துறது பார்க்குறோம். அதே யோசேப்பு யெகோவாகிய கர்த்தருக்கு பயந்தது நிமித்தமாக எல்லாவற்றுக்கும் விலகி தன்னை காத்து கொண்டதுனாலே யெகோவாவினிடத்தில் வைத்திருந்த அன்பு நிமித்தமாக, நம்பிக்கை நிமித்தமாக யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக வருவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்பு இவ்விதமாக சொல்கிறார். ஆதியாகமம் 50:20 சொல்கிறார், தம்முடைய சகோதரர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ரொம்ப ஆச்சரியமான வசனம். யெகோவாகிய கர்த்தர் இருப்பதனாலே அனைத்து மக்களுக்கும் உங்களையும் நான் பராமரிக்க முடியாத ஸ்லாக்கியத்தை இஸ்ரவேல் மக்களாகிய உன் பின்பாடு வரக்கூடிய மிகப்பெரிய கோத்திரமாகிய இந்த கோத்திரமானது அழிவுக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்படும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கின்றார், மேன்மையாக வைத்திருக்கின்றார். எகிப்து தேச மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக தீமையை நன்மையாக கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் அழகா சொல்கிறார். லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆச்சரியமான வசனம். கொடுத்தா குறைவு வருமே. யாராவது இன்னொருத்தர் ஏன் கொடுக்கிற? இங்க ஆண்டவர் சொல்றார், கொடு, ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே யெகோவாகிய தேவனுடைய நாமமானது மகிமைப்படுத்தப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி எனக்கு அனுப்பிவிட்டோம். கடவுளுக்குள்ளார கோவிலுக்குள்ளார போய் எல்லாரும் நம்ம கோவில் மட்டும் இல்லை, மசூதி எல்லாருக்கும் பொதுவாகவே எடுத்துக்கலாம். ஆண்டவர் ஒருத்தருக்குள்ளார போய் நீங்கள் போய் உங்கள் தெய்வத்திட்ட போய் பிச்சை கேட்குறீங்க, இது எல்லாம் கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வெளியே ஒருவன் உக்காந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டுகின்ற மனிதர்கள் உங்களையே கடவுளாக பார்க்கின்றார். நீங்கள் ஆலயத்திற்குள் போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள், மசூதிக்கு போகிறீர்கள், இறைவனிடத்திலே வேண்டுதல்களை வைக்கிறீர்கள். ஆனால் அவற்றுக்கு வெளியே இருக்கின்ற மனிதர்கள் உங்களையே பார்க்குறாங்கப்பா கடவுளா அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். லூக்கா 6:38 பார்க்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து விழுபடி உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள் என்று அங்கே நான் பார்க்கின்றோம். ஆகவே பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லா குறைவுகளையும் யெகோவாகிய கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றார். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இல்லாமல் அதை யெகோவாகிய கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் கொடுக்கின்ற பொழுது அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மக்கள் இவ்விதமாக முன்னுதாரணமாக இருக்கின்ற அந்த தன்மையை அவரை கனப்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். வாசிக்கட்ட சங்கீதம் 139:14 இந்த வசனத்தோடு நாம் முடிக்கிறேன். சங்கீதம் 139:14 வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் சிருஷ்டிக்கப்பட்டது, நான் உருவாக்கப்பட்டது
என்னுடைய சரீரத்திலே தலை கைகள் எலைத்தும் நிறைவாக எந்த விதமான ஊனும் இல்லாமல் என்னை செம்மையாக உருவாக்கினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவர்கள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொன்னார். அந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்து யெகோவாகிய கர்த்தரை நாம் முதன்மைப்படுத்த, கனப்படுத்த, என்றும் எப்பொழுதும் அவருக்குள் நாம் வாழ்ந்திருக்க, பெறுகின்ற யெகோவாகிய கர்த்தர் நமக்கு தருகின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்கள், ஈவுகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே, அவர் நாமத்தை கனப்படுத்தலே, என்றும் இவற்றில் நிலை நிற்க திரியேக தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.